தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் ONGC நிறுவனம் சார்பாக விவசாய நிலங்களில் எண்ணெய் இருப்பதற்கான ஆய்வுகளை செயற்கைக்கோள் உதவியோடு கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், ONGC நிறுவனம் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்விற்கு மக்கள் என்ன சொல்கிறார்கள்? மக்களின் பார்வை என்ன? எதற்காக இந்த எதிர்ப்பு? பத்மபிரியா, அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி என்ற கிராமம். இந்த உடன்குடி அருகே உள்ள மணிநகர் ஆற்றுப்படுகையில், அதாவது கருமேனி ஆறு ஓடக்கூடிய அந்த தாமிரபரணியின் கிளைநதியான கருமேனி ஆறு ஓடக்கூடிய அந்த கருமேனி ஆற்றுப்படுகையில் தான் இந்த ஆய்வு கடந்த 3 நாட்கள் நடைபெற்றுள்ளது. இந்த ஆய்வு எதற்காக நடைபெறுகிறது என்பது குறித்து இங்குள்ள இளைஞர்களும் மக்களும் கேட்டதற்கு அந்த ஆய்வை மேற்கொண்ட அதிகாரிகளோ அந்த அலுவலர்களோ யாரும் எதுவும் பதில் தெரிவிக்கவில்லை. 3வது நாள் அவர்கள் கேட்டதுதான் பதில் கிடைத்திருக்கிறது. அதாவது இயற்கை எரிவாயு சம்பந்தமான ஒரு ஆய்வு என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இது குறித்து இவர்கள் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அதற்காக அவர்கள் மேற்கொண்ட ஆய்வின் போது பதித்து வைத்திருந்த கல்லையும் வெளியே எடுத்து விட்டனர். அந்த எதிர்ப்பு என்பது இவர்களுக்கு ஏற்கனவே நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக நடந்த போராட்டத்தின் காரணமாகவும், அது மட்டுமில்லாது தொடர்ச்சியாக இந்த இயற்கை வளங்கள் மிகுந்த விவசாய நிலங்கள் பகுதிகளில் இந்த இயற்கை எரிவாயு எடுக்கின்ற பெயரில் விவசாய நிலங்கள் அளிக்கப்படுவதுடன் அதன் தடங்கள் அளிக்கப்படுவதாக இவர்கள் கருதுகிறார்கள். அந்த அச்சம் காரணத்தின் காரணமாகத்தான் நேற்று இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து இவர்களிடம் இந்த பகுதி மக்கள் இருக்க அவரிடம் கேட்கலாம். குணசீலன் இருக்க அவர்கள் கேட்கலாம். சொல்லுங்க, எப்படி நடந்த இந்த சம்பவம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இந்த ஆய்வு குறித்து கடந்த 2 தினங்களாக இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ONGC நிறுவனத்திலிருந்து ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த பகுதி மக்கள் நாங்கள் போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இங்கே உள்ள பாலத்தை நாங்கள் கட்டுறதுக்காக இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 2வது நாள் நாங்கள் கேட்கும்போது நீர்மட்டத்தை அளந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டோம், நீங்கள் மர்மமாக 2-3 வண்டி நிற்குது, என்ன ஆய்வு பண்ணுறீங்க, ஏதாவது அனுமதி மாவட்ட நிர்வாகத்திட்ட வாங்கினீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொருத்தட்டையும் மாறி மாறி பதில் சொல்கிறாங்க. இதனால் எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வந்துச்சு. ஏற்கனவே ONGC நிறுவனம் தமிழ்நாட்டில் காவிரி படுகையிலையும் திருப்பி தொடர்ச்சியாக எல்லா இடங்கள்லையும் ராமநாதபுரம், திருவாரூர் மாவட்டங்களில் எரிவாயு எடுத்து அந்த பகுதி மக்களோட எதிர்ப்பு காரணமாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதே மாதிரி இங்கேயும் எரிவாயு எடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு இதில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் கேட்டோம். கேட்டதுக்கு எங்களுக்கு அவங்க முறையான பதில் சொல்லலை. மாவட்ட நிர்வாகத்தில் கேட்டாலும் யாரும் முறையான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் எங்கள் அச்சத்தில் போய் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அவங்கள அந்த இடத்த விட்டு எல்லாம். ONGC நிறுவனம்ங்கிறது எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? இயற்கை எரிவாயு எடுக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத எதை வச்சு உறுதிப்படுத்தினீங்க? அவங்க ஒரு அதிநவீன இயந்திரங்களை கொண்டு சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சர்வேல கீழே ஒரு கல் நட்டி இருந்தாங்க. அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா ONGC அப்படின்னு சொல்லி எழுதிருந்துச்சு. 2017 2018 GCPன்னு போட்டிருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் ONGCன்னு கேட்டோம். திருப்பி நாங்கள் அவங்களோட உயரதிகாரிகள்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது நாங்கள் ONGCக்காக தான் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் தொடர்பு கொண்டு அவங்க என்ன சொன்னாங்க? RDO கேட்குறப்ப அவங்க எதுவும் இதுக்கான ஒப்புதல் பெற்றது சம்பந்தமாக எதுவும் சொன்னாங்களா? இல்லை, அப்படி தான் சொல்லலாம். நாங்கள் கேட்கும்போது என்னன்னாக்க எங்ககிட்ட இதுக்கான எந்த அறிவிப்பும் வரல, எங்கிட்ட யாரும் அனுமதி வாங்கலன்னு தான் சொன்னாங்க. இதுக்காக RDOட்டெலாம் பேசணும். அவங்க யாருமே எங்களுக்கு இதை பற்றின எந்த வித அறிவிப்பும் இல்லை, யாரும் எங்களுக்கு அழைப்பம் கொடுக்கலன்னு தான் சொன்னாங்க. பத்மபிரியா, நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த திருச்செந்தூர் பக்கம் ஆற்றுப்படுகை, அதாவது கருமேனி ஆற்றுப்படுகை, தாமிரபரணி கிளைநதியான கருமேனி ஆற்றுப்படுகையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக இவர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் நாம் திருச்செந்தூரை சேர்ந்த RDOவிடம் கேட்டிருந்தோம் இது குறித்து, இந்த சம்பவம் குறித்து. அவரிடம் கேட்ட பொழுது இந்த ONGC நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வு குறித்து எங்களுக்கு எதுவும் தகவல் வரவில்லை. ஆனால் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக ஒரு மனு கொடுத்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அறிவிப்பு கடிதம், ஒப்புதல் கடிதம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே இது குறித்து அந்த ஆவணங்களை கொண்டு வர சொல்லி இன்று விசாரணை நடைபெறுவதாக தெரிவித்திருந்தார். தற்பொழுது காலையில் கூட அவரிடம் தொடர்பு கொண்டோம். அப்பொழுதும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அலுவலர்கள் வருவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது வரை அவர்கள் வரவில்லை. அவர்கள் அதற்கான ஒப்புதல்கள், முறையான ஒரு ஒப்புதல்கள் பெற்றுள்ளார்கள் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று திருச்செந்தூர் RDO தெரிவித்திருக்கிறார். பத்மபிரியா.